தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு இரவிலே நாமெல்லாம் படுத்தக்கூடிய வகையில் நாமெல்லாம் இந்த இரவினுடைய புனிதத்தை கவனத்தில் கொண்டு இந்த இரவிலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தராவீஹுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த நாளில் ஓதப்பட்ட திருவசனங்களில் ஒரு வசனத்தை எடுத்து அதனுடைய விளக்கத்தை படிப்பினைக்குரிய விளக்கமாக கேட்பது நம்முடைய வழக்கம். இன்று தராவி முடியவில்லை, இருப்பினும் நேரம் இருக்கிறது என்ற காரணத்தால் முன்னாலே பேசுகிறோம். இப்போது இன்று ஓதப்பட வேண்டிய அந்த அத்தியாயங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் அனைவரும் மனனம் செய்திருக்கக்கூடிய அத்தியாயங்கள் நிறைய இருக்கின்றன. வல்லுஹா சூராவிலிருந்து இன்று குலவுல் திரவிநாஸ் வரைக்கும் ஓதப்படும். இன்று ஓதப்பட இருக்கக்கூடிய இந்த அத்தியாயங்களில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். அல் அஸ்ர் என்று சொன்னால் காலம் என்ற அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல பொருட்களின் மூலம் சத்தியம் செய்கிறான், பல விஷயங்களை கொண்டு சத்தியம் செய்கிறான். அதிலே முக்கியமாக காலம் நேரம் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு சத்தியம் செய்வது அல்லாஹ்வுடைய வழக்கத்தில் மிக அதிகம். வல் ஃபஜ்ர் வல் லைலி வல் துஹா வஷ்-ஷம்ஸி வ துஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா. எல்லாமே காலம், எல்லாம் காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த அடிப்படையில் எல்லாமே காலை பகல், அதே போல நடுப்பகல் இரவு, இப்படியெல்லாம் சத்தியம் செய்யக்கூடிய அல்லாஹ் பொதுவாக வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கின்றார். இந்த வருடம் இந்த மாதத்தினுடைய இந்த ரமலான் மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய, அதாவது மெயின் தலைப்பு குடும்பம் என்ற அடிப்படையில் தான் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் வந்தவங்களுக்கு தெரியும், குடும்பம் என்ற தலைப்புக்கு கீழே துணை தலைப்பை கொண்டு நாம் உரையாடி கொண்டே இருக்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் காலம். காலம் நேரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். காலத்தை பேணுவது என்பது முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வழக்கத்தின் மூலமாகவே அதனுடைய அவசியத்தை, அத்தியாவசியத்தை புரியக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா கடமைகளை அமைத்திருக்கிறார். எல்லா வழக்கங்களுக்கும் காலம் நேரம் இருக்கு. ஹஜ்ஜுக்கென்று ஒரு காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ஜுக்கென்று சில மாதங்கள் இருக்கின்றன. அந்த மாதத்தை மீறி என்ன செய்யக்கூடாது, மற்ற மாதங்கள்ல ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஷவ்வால் மாதத்திலிருந்து துல்காதா துல்ஹிஜ்ஜா இந்த 3 மாசத்துக்குள்ள தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்ட முடியும். இல்லை, நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாலே ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி நான் இஹ்ராம்லே இருக்க போறேன்னா கூடாது. ஹஜ்ஜுக்கு சில மாதங்கள், அது அல்லாத மாதங்கள் முடியாது. அதே போல நோன்பு இந்த மாதத்தில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஃபர்தான நோன்பு வைக்க முடியும். இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய இந்த ஃபர்தான நோன்புக்கு நிகராக வேறு மாதங்கள் முழுவதும் நோன்பு வச்சாலும் நிகராக. ஒருத்தர் வேண்டும்ல
இந்த மாசத்துல ஒரு நோம்பை விட்டுட்டாரு வச்சுக்கோங்களேன், வேணும்னு நல்லா இருக்கிறாரு, நல்லா இருக்கக்கூடிய நிலைமையிலும் வேணும்னு என்ன செஞ்சாரு, இந்த மாதத்துல நோம்பு வைக்கிறத விட்டுட்டாரு. என்ன செய்யறாரு, நான் ஒரு நோம்புக்கு போகலாமா, நான் ஒரு 3 நோம்பு ஒவ்வொரு மாசமும் வைக்க போறேன் அப்படின்னு நியத்து பண்ணி வைக்கிறாரு. அல்லது வரக்கூடிய அந்த 11 மாசம் நான் நோம்பாளியா இருக்க போறேன்னு நினைக்கிறாரு. அது எவ்வளவு அதிகமான நோன்பு. ஆனா அந்த ஒரு நோம்புக்கு ஈக்குவல் ஆகுமா, ஆகாது. ரமலான்ல நோக்கக்கூடிய அந்த ஒரு நோன்புக்கு மற்ற மாதங்களில் நோக்கக்கூடிய அத்தனை நோன்பும் ஈக்குவல் ஆகாது. காலம் அல்லாஹ் நமக்கு நிர்ணயம் செய்து தந்திருக்கக்கூடிய காலம், காலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நமக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவத்தோடு சொல்லி தந்திருக்கிறது. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நேரத்தை தான் முக்கியமாக சொல்லணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட வணக்கம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு தொழுகைக்குமே நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லாமல் தொழுகிறது வந்து நபிலான தொழுகை. அது எந்த நேரத்தில் வேணாலும் தொழுவலாம். இந்த ஹராமான தொழுகை நேரம், அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள் முழுவதுமே நபிலான தொழுகை தொழுதுகிட்டே இருக்கலாம். ஆனால் லுஹர் தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழ முடியும். சூரியன் உச்சியிலிருந்து லேசாக அந்த பக்கம் மேற்கு பக்கம் சாஞ்சதுக்கு பின்னால் தான் லுஹருடைய நேரமே வரும். இல்லை ஆஃபீஸில் எனக்கு லஞ்ச் டைமே வந்து அந்த நேரம் தான், அந்த நேரத்தில் யாரும் விட மாட்டாங்க என்னைய, அதனால் அதுக்கு முன்னால் எனக்கு ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது, அதனால் லுஹர் தொழுகைக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னால் எனக்கு அதுக்கு முந்தி அல்லாவுக்காக வேண்டி நான் என்ன செய்ய போகிறேன், லுஹர் தொழுகைக்கு ரொம்ப ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு 11 மணி நேரம் தக்பீர் கட்டி 4 ரக்காத்தை 1 மணி நேரத்துக்கு தொழுவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகிறார். லுஹருடைய நேரமே வரல, கூடுமா? கூடாது. நீ 1 மணி நேரம் தொழுதுட்டு போ, ஒரு நாள் ஃபுல்லாக நின்று தொழுதுட்டு போ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. லுஹருக்கென்று என்ன நேரமோ அந்த நேரத்தில் நம்ம தொழ முடியும். அந்த நேரம் வர்றதுக்கு முன்னால் தொழுகையை நமக்கு கடமை இல்லை. அதே மாதிரி நேரத்தின் முடிவு, நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் தொழக்கூடிய தொழுகை கலா, கலா என்று தான் பேர். இப்படி காலம் நேரத்துக்கு இஸ்லாம் வகுத்து தந்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் மிக மிக அதிகம். ஆனால் அந்த காலத்தை பேராதவர்கள் யார் அதிகமாக? முஸ்லீம்கள் தான். பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த நேரம் தவறாமை. இந்த நேரம் தவறாமை என்ற விஷயத்தை வந்து பேணாமல், அதை முக்கியத்துவம் கொடுக்காமல் கல்யாணம் ஒரு 11:30 முதல் 12:30 வரை அப்படின்னு போட்டிருக்கோம். அங்கே நம்மளை கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. குர்பானி ஆடை எதிர்பார்த்து உட்கார வச்சு கட்டி வைக்கிற மாதிரி குர்பானி ஆடை நினைச்சுவாங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டை கொண்டு வந்து கட்டி வச்சுருவாங்கல்ல, அந்த மாதிரி இமாம்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. உட்காந்து பாரு, இங்கே தமிழ்லேருந்து கட்டாயம் 11 மணிக்கெல்லாம் கூட்டம் வந்துடும், ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் கவலையப்படாதீங்கன்றாங்க. ஆட்டோவை பிடிச்சி காரை பிடிச்சி எதாவது பிடிச்சி என்ன செய்வாங்க, கொண்டு போய் மண்டபத்தில் உட்கார வச்சா 3 பேர் உட்காந்துருப்பாங்க. யாரும் வரக்கானா, சரி அவன் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 11:30க்கு கூட்டம் வந்துடும் போல பார்த்து உட்காந்தா 11:30 12:30 வரை திருமணம். 12:30 கூழ்ந்து போட்டிருக்கும், 1 மணி ஆயிரம் ஆள் வராது. அதுக்கப்புறம் தான் குப்புன்னு ஒரு கூட்டம் வருவாரு. அப்புறம் தான் மேடைக்கு போகணும். நம்ம உட்காந்துருந்த நேரம் எவ்வளோ, 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு நம்மளை கண்டுக்கவே மாட்டோம், முடிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு முன்னால தான் ஆட்டோ பிடிச்சி எதையா பிடிச்சி எதுவும் இல்லையா பைக்லையாவது வாங்கன்னு பிடிச்சி எடுத்து போயிடுவாங்க. நேரம் தவறாமைங்கிறது நம்மளுடைய முஸ்லீம்கள்ட்ட வந்து என்ன இல்லை, அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதே இல்லை. அது மாதிரி கல்யாணம் முடிஞ்சவொடனே பாவம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க. கடைசியில் யாராவது நம்ம மேலே இறக்கப்பட்டு, அதுக்கு எதில் வந்தீங்க, ஆட்டோவில் வந்தேன், அது யார் காணோம், நான் கொண்டு தூரம் வாங்க. அங்கே யாராவது நம்ம மேலே இறக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எல்லா கல்யாணத்தையும் சொல்லலை, சில கல்யாணங்களில் அப்படி நடப்பது உண்டு. அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த நேரம் அந்த மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போகணும், பெண் வீட்டுக்காரராக இருப்பார், அங்கே யாராவது கவனிக்கலைன்னா அவர் கவனிக்கும். அதனால அவர் நம்மளை கவனிக்கக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டார். இப்படி நேரம் தவறாமைங்கிற விஷயத்தில் ரொம்ப பொழுதுபோக்குத்தனமாக இருக்கிறது குறிப்பாக இந்தியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக முஸ்லீம்கள். வெளிநாடுகள்லாம் சில விஷயங்களுக்கு வந்து நேரம் போட்டிருந்தா இது வந்து இந்தியன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சும்மா கிண்டலாக சொல்லுவாங்க, 11 மணிக்கு தான் போட்டுருச்சு, அதான் வந்தேன். இது இந்தியன் பள்ளியின் மூலமாக ஏற்படுத்தக்கூடாது, 11:30 தான் நடக்கும். அது
அது கொஞ்சம் அப்படித்தான் ஊரில் மாதிரி தான் நடக்கும் அப்படின்பா. அதே பழக்கம் அங்கே இருக்கும். அதனால நேரம் தவறாமைங்கிறது இஸ்லாமிய வாழ்க்கையில கடமை என்று வருகிற போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறங்க, அந்த நேரம் குறிப்பிட்ட நிலைமை என்பது இஸ்லாத்துல ரொம்ப பேணுதலா இருக்கும். இதாவுடைய காலம் 4 மாதம் 10 நாள் இருக்கணும்னா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆன்லயே அந்த நாளை குறிப்பிட்டு சொல்லிட்டான். அதே போல ஒரு பெண்ணுக்கு கணவன் தலாக் விட்டால் அதுக்குள்ள இத்தா காலம் சலாசத்த குரு அப்படின்னு நல்லா சொல்றோம். இவ்வாறு எல்லா விஷயங்கள்லையும் நேரம் தவறாமை என்பதை குர்ஆன் நமக்கு ஒவ்வொரு சட்டத்திலையும் குறிப்பிட்டு சொல்கிறது. அதே மாதிரி தான் அந்த லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்னைக்குங்கிறது நமக்கு சொல்லப்படலையே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓரளவு நம்ம மேலே இறக்கப்பட்டு ரமலானுடைய நோன்பு காலத்தில் அந்த கடைசி 10 இருக்கு, அதுலேயும் ஒற்றைப்படை இரவுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டான். இப்போ அந்த நாளையிலும் என்ன சொல்லப்படுது, அந்த நேரம் வந்துவிட்டால் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். நேரம் சூரியன் உதயமாகிற வரைக்கும் இந்த அருள் இறங்குவது, மலக்குமார்கள் இறங்குவது, சலாம் என்ற ஒரு நிலை எல்லாமே சூரியன் உதயமாகிற வரை நடந்துகிட்டே இருக்கும்னு அல்லாஹ் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, அப்போ இந்த விஷயங்களை நாம் கண்டிப்பாக நேரத்தினுடைய மதிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்கு மிக முக்கியத்துவத்தோடு சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம் தான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இந்த ஒரே ஒரு வசனம் தான், சின்ன வசனம். வல் அஸ்ர் அப்படிங்கிறது ஒரு ஆயத்து, காலத்தின் மீது சத்தியமாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல எந்தெந்த பொருள்களை கொண்டு சத்தியம் செய்கிறானோ எல்லாமே மதிப்பு வாய்ந்தவை, எல்லாமே கண்ணியம் வாய்ந்தவை, எல்லாத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த அடிப்படையில் காலத்துக்கு ஒரு மிக முக்கியத்துவம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் பெரும்பாலான சத்தியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலம் சம்பந்தப்பட்ட பொருள்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், சத்தியம் செய்யறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வானேயானால் அவன் வெற்றி பெற்றவன் அப்படிங்கிற விஷயத்தை அப்படி அல்ல, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணம் அவனுடைய மனப்பரிசுத்தம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு 12 சத்தியங்களை அல்லாஹ் செய்யறான் ஒரே அத்தியாயத்தில். வஷ்ஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாயி வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வனஃப்ஸி வமா சப்பாஹா. அல்லாஹ் தஆலா 11 சத்தியங்கள், எல்லாமே சத்தியம். அதில் மிக அதிகமானது நேரம். சூரியன் தானே நேரத்தை குறிக்கக்கூடியது, காலத்தை குறிக்கக்கூடியது. வருஷம் மாசம் எல்லாத்தையும் குறிக்கிறதுக்குரிய தேவை சூரியனின் மூலமாகத்தான் உருவாகும். வருஷம் சிவதுஹாஹா, நடுப்பகலின் மீது, அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, அதுவும் நேரம். இவ்வாறு எதுக்கு இதை சொல்றோம்னா, அதுக்கு நேரம் கிடையாது, நீண்ட தஃசீர் செய்யறதுக்கு நேரம் கிடையாது. இருந்தாலும் நம்ம குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை சுமூகமாக போகணும்னு சொன்னால் அதுல மிக முக்கியமானது நேரம் தவறாமை என்பது மிக அவசியம். நேரம் தவறாமை என்பது மிக அவசியம். நம்ம வீடுகளில் நம்ம பார்த்துருப்போம், சில பிரச்சனைகள் எதனால் வரும்னு சொன்னால் நம்முடைய பொழுதுபோக்குத்தனம். நம்மளுக்கு நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, வீட்டில் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி வேலை 6 மணிக்கு முடியுதுன்னா ஒரு 5 மணிக்கே அனுமதி கேட்டு வந்துருங்க, கொஞ்சம் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்பாங்க. இவர் போய் சேர்றது 7 மணியாக இருக்கும், நைட் இயர். இந்த 7 மணி சொன்னோடனே நிறைய பேருடைய முகத்தில் சிரிப்பு. இந்த மாதிரி நம்ம என்ன பாடுபட்டுருக்கிறோம் நம்ம குடும்பங்களில், நடக்குதா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ அன்னைக்கு என்ன நடக்கும் அந்த குடும்பத்தில், எவ்வளோ பெரிய பூகம்பம் வெடிக்கும், வெளி உலகமெல்லாம் அப்படியே சுமூகமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே பூகம்பம் வெடிக்கும், பயங்கரமாக இருக்கும், தட்டப்புடலாக இருக்கும். அன்னைக்கு பீச்சுக்கும் போகல, பீச்சினுடைய அலை அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கும். காரணம் என்ன, நம்ம சொன்ன நேரத்துக்கு வரல. ஒரு 1/4 மணி நேரம் பின்னாடி வந்தால் பிரச்சனை இல்லை, ஒன்றும் அவசரமாக வரல, இப்போ தான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் எப்படி நம்ம கரெக்டாக வந்து ஆகணும்.
அங்கே நம்ம போயிட்டோமாக்கு அங்கே 6 மணி ஆகும் 7 மணி ஆகும் ட்ரெஸ் பண்ணி முடிகிறதுக்கு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம லேட்டாக போயிடக்கூடாது. இப்போ ஆக மொத்தம் 2 பக்கமே நேரம் தவறாமை என்ற ஒரு கவனம் இல்லாமே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் நேரம் தவறாமை என்பதை அல்லாஹ் கடைபிடிக்க சொல்கிறான். அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விளங்க வைக்கணும் என்பதற்காக வேண்டிதான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று சொல்கிறான். அதுக்கடுத்து முக்கியத்துவம் வாய்ந்த காலத்தை கொண்டு சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில செய்திகளை அல்லாஹ் சொல்றான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். யார் நஷ்டத்தில் இருக்கிறது? யாருன்னு அல்லாஹ் சொல்லல. யார் நஷ்டம் இல்லாம வெற்றியாளர்கள்ங்கிற பண்பு அல்லாஹ் சொல்றான். யாரெல்லாம் நஷ்டமடையாத நல்ல மக்கள், இந்தந்த பண்புகள் இருந்தால் அவர்கள் நஷ்டப்பட மாட்டாங்க, அவர்களை தவிர மற்ற எல்லாம் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களை செய்து, வதவாஸௌ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் போதித்து, வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்கிறார்களோ, இந்த 4 தவிர, இந்த 4 பேரை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஈமான், நல்ல அமல், அதே போல சத்தியத்தின் போதனை, பொறுமையின் போதனை, இந்த 4ம் மிக அவசியம். கண்ணியமானவர்களே, இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு கற்பனைக்கு குர்ஆன் எதுவுமே இறங்கலை, ஆனால் வல்லஸ்ர் சூரா மட்டும்தான் இறங்கி இருக்குன்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய நல்ல நடைமுறைக்கு இந்த ஒரு அத்தியாயம் போதுமானது. குர்ஆனுடைய அத்தனை கருத்துக்களையும் ஒருங்கே அடையப்பெற்ற ஒரு அற்புதமான சூரா இந்த வல்லஸ்ர் சூரா என்று சொல்கிறார். இங்கே எந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டாலும் அத்தனை கருத்தும் எங்கே வந்துடும்? இந்த வல்லஸ்ரில் இருக்கக்கூடிய இந்த 4 பண்புகளுக்குள்ள வந்துடும். எல்லா பண்புகளும் நல்லா வந்துடும். உலகத்தில் இன்றைக்கு எவ்வளோ பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த குழப்பத்திற்கான காரணம் இந்த 4 விஷயத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு தான். ஈமான் என்பது வந்துவிட்டால் அனைத்தும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கும், நம்மை கொண்டு ஒன்றும் இல்லை, அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்குரியது என்ற ஒரு தன்மை நம்முடைய உள்ளத்தில் வந்துடும். ஈமான் தான் அதான். அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம நம்பிக்கை கொள்வது மட்டும் ஈமான் இல்லை. ஈமான் தான் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஸாத்த துஅமுல் ஈமான் மன் ரதிய பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ரசூலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஈமானுடைய சுவையை சில மனிதர்கள் தான் உணர முடியும். ஈமானுக்குன்னு ஒரு ருசி இருக்கு. ஈமானுக்குன்னு ஒரு ருசி இருக்கு. மற்ற எல்லாத்தினுடைய ருசியை என்ன செஞ்சுருப்போம்? நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். பிரியாணியை ருசி பார்க்கணும்னா அந்த ஆள்கிட்ட சொல்லுங்கள், அவர் அழகாக ருசி, யாரையும் பார்த்து காட்டிடக்கூடாது. அப்புறம் நம்ம பொதுவாக சொல்கிறோம், பிரியாணியுடைய ருசியை பார்க்கணும்னா அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன், உப்பு காரம் ஏதாவது கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக சொல்லுவார், நுணுக்கமாக சொல்லுவார், துல்லியமாக சொல்லுவார். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும், ஒரு பாயாசமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஷவர்மாவாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் வந்துச்சுல, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ருசி இருக்குது. எல்லா ருசியும் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த பொருளை சொன்னோடனே நம்மளுடைய நாட்கள் அந்த ருசி தெரியும், அந்த ருசி அப்படின்ட்டு. ஆனால் ஈமானுடைய ருசி மட்டும் நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் ஈமானுடைய ருசி சில பேருக்கு தான் தெரியும். அது யார் தெரியுமா? மன் ரதிய பில்லாஹி ரப்பா, யார் அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனாக பொருந்தி கொண்டாரோ அவர். இறைவனாக பொருந்திக் கொள்வது என்பது என்ன? ஒரு கஷ்டம், நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோம். ஒரு உதாரணமாக வியாபாரம், தொழில்துறை அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தில் முயற்சி பண்றோம். ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கூட நமக்கு கிடைச்ச லாபம் ரொம்ப கம்மின்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடினது இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்கு வரட்டும். அதை விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஹலாலில் சம்பாதிக்கணும்னு பார்க்குறேன்,
ஆனால் நம்மளால் சம்பாதிக்க முடியல, கொஞ்சம் லோனை வாங்கி போட்டு பெரிய வியாபாரம் ஒன்று ஆரம்பிப்போம், ஹராமில் போவோம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. இது அல்லாஹ்வை பொருந்திக்கலன்னு அர்த்தம், அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக பொருந்தலைன்னு அர்த்தம். கண்ணியமானவர்களே, ஹராமான தொழில்துறைகளிலே, வியாபாரங்களிலே, கொடுக்கல் வாங்கலிலே போவதினுடைய காரணமே அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கிறாதது காரணம் தான். அல்லாஹ்வை ரப்பா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும், அதில் சந்தேகம் இல்லை. எனக்கு நல்லது கெட்டது செய்கிறது, என்னுடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பது அனைத்தும் அல்லாஹ் தான் என்ற நம்பிக்கை. வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாமிய வழிமுறையில் தான் நல்ல ஒரு மார்க்கம் இருக்கிறது, இஸ்லாம் தான் சிறந்த வழிமுறை என்று பொருந்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பால் எதுவும் வெற்றிகரமான மார்க்கம் என்பது கிடையாது, பாதை என்பது கிடையாது. நம்ம சில சட்டங்களை சொன்னால் சில நம்ம முஸ்லீம்களே சொல்லுவாங்க, இது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த காலங்க, நம்ம சஹாபாக்கள் காலத்துல தான் சரியாக வரும், இந்த காலத்துல அது பொருந்தாது அப்படிமா. அப்போ அபில் இஸ்லாமி தீனாவில் அவர் ஃபெயில் ஆகிட்டார் அர்த்தம். எத்தனை பேர் சொல்கிறாங்க நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க, அவங்க கூட சொல்கிறாங்க இப்படி, அது மோசமான வார்த்தை, குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தும், அரபு நாட்டுக்கு பொருந்தும், நமக்கு பொருந்தாது, இங்கே பொருந்தாது, இந்த காலத்துக்கு பொருந்தாது. இல்லை, இஸ்லாம் என்பது அப்படி அல்ல. இஸ்லாம் கியாமத்து நாள் வரை, மறுமைக்கு போய் சேருகிற வரை இஸ்லாம் தான் நல்ல நடைமுறை, நல்ல வாழ்க்கை முறை. வபி முஹம்மதின் ரசூலா அப்படின்னா என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த வழிகாட்டி, அவர்களால் காட்டப்பட்ட வழிகாட்டலில் தான் மகத்தான வெற்றி உண்டு என்று நினைத்து அதற்கு தோதுவாக அந்த அடிப்படையிலே வாழ்க்கை நடத்தக்கூடியவன் தான் ஈமானுடைய சுவையை உணர முடியும். இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் போதித்து. ஒருத்தர் நம்மளுடைய சகோதரரோ நண்பரோ நம்ம குடும்பத்தில் யாரோ லேசா வழி தவறி போனாலும், இப்படி போகிறது தப்புப்பா, வா இப்படி வா அப்படின்னு சொல்லி நேர் வழி காட்டு. நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட எந்திரி, சுப தொழுவைக்கு நேரமாச்சு, எந்திரி போ தொழு, என்ன நல்ல மனுஷன் பேர் வாங்கியிருக்கிற, சுப தொழுவ போகாமல் இருக்கிற அப்படின்னு இவருக்கு வழிகாட்டுவோம். ஆக நல்லதை சொல்றதுக்கு இவர் தான் சொல்லணும், இவர் சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் அவரை திருத்துக்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தர் வரும். மொத்தமாக சோபிலா பரஸ்பரம் சத்தியத்தை போதித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அதே போல பொறுமையை பற்றி ஒருவருக்கொருவர் போதித்துக் கொள்ளக்கூடியவர். வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் இருக்கு. இன்னைக்கு எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் 4 பேர் வந்து சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் பொறுமையை தரட்டும், கவலைப்படாதீங்க, எல்லாம் இதை விட சிறந்த பகலத்தை எல்லாம் தருவான். எனக்கு சில பேர் ஆதரவு சொல்லுவாங்க. இன்னொருத்தருக்கு ஒருத்தர் சோதனைன்னு சொன்னால் நம்ம போய் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, நேற்று எனக்கு சொல்லப்பட்டது, இன்னைக்கு இன்னொருத்தருக்கு சொல்லப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த போதனை, பொறுமையை கொண்ட ஒரு போதனையை ஒருவருக்கொருவர் செய்வது. இந்த 4 தன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில, குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நேரம் தவறாமை. நேரம் தவறாமை என்பது நம்முடைய வியாபாரத்திலும், தொழில் துறைகளிலும், நம்முடைய குடும்பங்களிலும், சமூக வாழ்க்கையிலும், எல்லா நிலைகளிலும் நேரம் தவறாமை என்பது வந்துவிட்டால் அவர் உண்மையிலேயே வெற்றி பெற்ற மனிதராக மாறுவார். உலகத்துல சொல்லி முடிச்சிடறேன், உலகத்துல வெற்றி பெற்ற மனிதர்கள் அத்தனை பேருடைய பட்டியலை எடுத்து பாருங்க, அவர்கள் அனைவரிடத்திலும் இந்த பஞ்சுவாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய நேரம் தவறாமை என்ற அற்புதமான ஒரு இலக்கணம் அவர்களுக்கு இருக்கும். அந்த தன்மை வந்துவிட்டால் ஓரளவு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு இடத்தை அவர் அடைந்துவிட முடியும். வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலும் வெற்றியை பெற்றுவிட முடியும் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக முக்கியத்துவத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இந்த ஒரு சின்ன வசனம் அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து காட்டக்கூடிய, தன்னுடைய வழக்கத்தில் கொண்டு வரக்கூடிய நல்ல பண்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. நேரம் தவறாமல் தொழுகையை பேணி தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. சிறந்த லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. யஹ்கி சையீதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.